ആ വൈരമണി, ഞങ്ങൾ പാലക്കാട് ക്രോസ് പണിയാച്ച്. ഇനി 1 മണിക്കൂറിൽ പൊള്ളാച്ചി വന്ന് ചേർന്നിടും. നൈറ്റ് ഞങ്ങൾ ഹോട്ടലിൽ തങ്ങിയിട്ട് രാവിലെ രജിസ്ട്രേഷൻ ഓഫീസിൽ നമുക്ക് മീറ്റ് ചെയ്യാം കേട്ടോ. மேடம், யாரோ ஒரு பொண்ணு லிஃப்ட் கேக்குது. ഒന്ന് വണ്ടി നിർത്ത്. ஹாய் மேம், நான் ஸ்கூல் டீச்சர். லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பருந்துப்பாறையில இறக்கி விட்டுறீங்களா? അതിനെന്താ, കേറിക്കും. தேங்க்யூ மேம். மேடம், யாருன்னே தெரியல, எதுக்கு லிஃப்ட் கொடுத்துக்கிட்டு? குட்டியை கண்டா தெய்வீகமா இருக்குடா. மேடம், கேரளாவா? ஆமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அந்த பட்டுமலை பங்களாவை பர்ச்சேஸ் செய்ய வேண்டி வந்திருக்கேன். என்னது, பட்டுமலை பங்களாவையா? என்னம்மா இவ்வளவு ஜர்க்கு விடுற? இல்ல, நீங்க விவரம் தெரியாம வந்திருக்கீங்க. அந்த பங்களாவுல பேய் இருக்கான். சொன்னா கேளுங்க, அந்த பங்களாவுல பேய் இருக்கு. மரியாதையா திரும்பி போயிடுங்க. ஏமா, போனா போது லிஃப்ட் கொடுத்தா எங்க மேடத்தை மிரட்டுவியா? டாய் பொறம்போக்கு, ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? என்னம்மா மரியாதை இல்லாத சம்சாரிக்கிறேன்? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? மரியாதையா திரும்பி போயிடுங்க. உங்களை கொல்லாம விட மாட்டேன். பட்டுமலை பங்களாவை யாரு வாங்க நினைச்சாலும் அவங்களுக்கு இதான் நான் கதி. திடீர்னு வந்தா ஏதேதோ பண்ணிட்டு மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டாரு. மேடம், ஆரம்பமே அள்ளு கலண்டுச்சு. திருச்சூர் வழியா நம்ம திரும்பி போயிடலாம். கோவிந்த், அவளுக்கு பிராந்து போலே, நீ வண்டி எடுக்க. மேடம், பயத்துல பசி அதிகமாயிருச்சு. அந்த ரோட்டோரமா இருக்க தாபாவில் ஏதாவது இறைய போட்டு போயிடலாம். கஸ்டமர் வந்திருக்காங்க, கவனி. சூடா கொத்து பரோட்டா போட்டுமா சார்? முதல்ல 2 பரோட்டா. சரிங்க. தோற்றம் 3498, மறைவு 2014. അതെ, ആ ഫോട്ടോയിൽ കാണുന്ന പെണ്ണേതാ? எங்க பொண்ணு தாங்க. செத்து 5 வருஷம் ஆயிருச்சு. என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் எங்க கார்ல வந்து லிஃப்ட் கேட்டு ஏறி உட்காந்துச்சு. அது என் பொண்ணோட ஆவிங்க. அந்த பட்டுமலை பங்களா பக்கம் நீ போகாத எத்தனையோ வாட்டி எங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்கோம். அதையும் மீறி போனா ஆவி அடிச்சு அங்கேயே செத்துட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணோட ஆவி உங்க கார்ல ஏறிடுச்சு. இங்க இருந்து 7வது கிலோமீட்டர்ல துஷ்ட காளியம்மன் கோயில் இருக்கு. அங்க ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு போங்க. அம்மா, சாமியார் அம்மா. என்ன? ஏமா, நீ தானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க கார்ல லிஃப்ட் கேட்டு வந்த பொண்ணு? நானே எங்க அப்பா அம்மா இறந்த நாள் காலையில இருந்து இங்க படையல் போட்டு கும்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் கார்ல வந்தேன்னு சொல்ற? யாரு? உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாடா. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பாக்கும்போது உங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு தெரியுது. ஏதாவது பார்த்து பயந்தீங்களா? ഞങ്ങൾ പട്ടുമല ബംഗ്ലാവ് പർച്ചേസ് பண்ண വന്നു. പക്ഷേ വഴിയിൽ ചില അമാനുഷിക ശക്തികൾ ഞങ്ങളെ തടഞ്ഞു നിർത്തി. இங்க வர பாதி கேஸ்க்கு மேல பட்டுமலை பங்களா சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அதுல பல பேர் உயிர் தப்பிக்கிறது கூட இல்ல. நீங்க அந்த பட்டுமலை பங்களாவே வாங்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த பட்டுமலை பங்களா மட்டுமில்ல, தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம். நாங்க கேரளாவுல போய் ஏதாவது புட்டுமலை பங்களா வாங்கிக்கிறோம். சீக்கிரம் வாங்க மேடம், போயிடலாம். இல்லாட்டி நம்ம போட்டாவை மாட்டி மாலையை போட்டு தோற்ற மறைவுன்னு எழுதிடுவாங்க. டாடி, சொல்லுமா. நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு டாடி. சரிதானே, மிரண்டு ஓடிட்டாளா? டெஃபினட்டா அந்த பட்டுமலை பங்களா நமக்கு தான் டாடி. எஸ்.
உங்க அப்பா மொத்த ஃபேமிலியை வழக்கம் போல சூப்பரா நடிச்சு லலிதா நாயரையும் துரத்து விட்டுட்டீங்க. இதாங்க உங்க பேமெண்ட். யோ, யார் நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தீங்க, அழகா தூக்கிட்டு வந்துட்டீங்க? அண்ணே, யூடியூப்ல சினிமாவை தப்பா விமர்சனம் பண்ணுவோம்ல, இவன் தான் ப்ளூ சட்டை பூரா. எம்எஸ்ஆர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம பட்டுமலை பங்களாவை பத்தி தப்பா விமர்சனம் பண்ணி யூடியூப்ல போட பார்த்தான். அதான் நேரா வீட்டுக்கு போய் குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டான். அவன் பேசுனதை நீங்களே பாருங்க. வெல்கம் டு kovaitalkies.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொழில் அதிபர் வைரமணியோட பட்டுமலை பங்களா பத்தி தாங்க. இந்த பட்டுமலை பங்களாவோட கதையை பத்தி பார்த்தோம்னா, வாஸ்தே பார்க்காம மிக கேவலமா தப்பா அந்த பங்களாவை கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம், பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பாத்ரூம். வீடு விளங்குமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் அதர பழசா இருக்கு, விட்டு தொலைகான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இதை விட மோசமா கேவலமா லாஜிக்கே எல்லாமே கட்டி தொலைச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த பட்டுமலை பங்களா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்களாவை வாங்குறதும் ஒண்ணு, பரலோகத்து டிக்கெட் வாங்குறதும் ஒண்ணு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல்ல பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா அவன் கோடி கணக்குல முதல் போட்டு பிசினஸ் பண்ணா 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ப்ளூ சட்டைய மாட்டிக்கிட்டு மூஞ்ச கூட கழுவாம கழுத்தை கூட திருப்பாம அடுத்தவனை பத்தி அசிங்கமா விமர்சனம் பண்ணுவ இல்ல? விமர்சனம் பண்றது என் உரிமை சார். உரிமையா? எருமையா? சட்டையை முதல்ல மாத்தணும்டா. இப்ப பண்ற விமர்சனம். ஏய், நம்ம கேமரா எடுங்கடா. சரிண்ணா. டேய் பேசுறா. இந்த பட்டுமலை பங்களா பத்தி பாத்தீங்கன்னா, உலகத்துல வாஸ்து பிரகாரம் கட்டின ஒரே பங்களா இதாங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான்னு வச்சுங்களேன், வைக்கிற ஒரு அடியும் வாழ்க்கையில மறக்க முடியாத மரண அடியா இருக்குங்க. அண்ணா, இனிமேல் யூடியூப்ல சைக்கிள் டியூப் பக்கம் கூட போக மாட்டேன். என்ன கொண்டாதீங்கண்ணே. உன்னையா டார்லிங் நான் கொல்ல போறேன்? டேய், சொல்லாமலே படத்துல வர லிவிங்ஸ்டன் மாதிரி இவன் நாக்க கட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் பேபான்னு விமர்சனம் பண்ண. சிஷ்யா, நம்ம கோவில் டொனேஷன்ல அடிக்கிற பணத்தை ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துடுவோம். அப்படியே அச்சனா கோயில பத்தி பேசிதான் ஒரு அம்மா ஜோரா மாட்டிக்கினாங்க. என்னை மாட்டி விடலான்னு பாக்குறியா? முன் நில்றா. என்னடா மாமா அங்க பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன தங்கத்தை வாரி தட்டுல அடிக்கிறாரு? டேய் கோலி, அவர்தான்டா நம்ம பவர் ராசா. தவர் ராசாவா? இவரை பார்த்தா டெய்லி பேப்பர்ல வர மாதிரி இருக்காரு. என்னப்பா சொல்ற? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். இவரை பிடிப்போம். என்ன? கமா முருகா. தலி நின்ற பென்சில் போடா. முருகா வணக்கம் முருகா. முருகா முருகா சொல்லிட்டு எப்படி மேட்டர் ஓபன் பண்ணுங்க. வணக்கம் முருகா. சொல்லுங்க முருகா. குடும்பத்தோட பழனிக்கு பாத யாத்திரை போய் வந்தோம். அப்போ பழனி ஆண்டவன் கோமணத்தோட இருக்கிறத பார்த்து என் குடும்பமே குமிரி உட்காந்து அழுதுச்சு. அதனால முடிவு பண்ணிட்டோம், பழனி ஆண்டவனுக்கு தங்கத்துல 8 முழம் வேஷ்டி கட்டலான்னு டொனேஷன் கேட்டு வந்துக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எத்தனை லட்சம் செலவாகும்? திடீர்னு கேக்குறான். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் மொத்தமா நானே தரேன். ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாது. நீயே வெளியே தெரியாம சொல்லிட்டு எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. அதே மாதிரி என் பேரும் வெளியே வரக்கூடாது. எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. தலை அஜித் இவரு பண்றது வெளியே தெரியக்கூடாது. அப்படியே ஏத்த முருகா, தங்கத்துல வேச்சு கொடுக்குற ஓகே. அதே முருகனுக்கு தங்கத்துல சட்டை போட்டா அதையும் சேர்த்து போட்டுருங்க. 25 lakhs ஒரே செக் முழுகை சட்டாவே போட்டுறோம். முருகா, நான் முருகன் கொடுக்குற நன்கொடை நமக்குள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. நீங்களே வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோம். இனி உன் மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். நீங்க போங்க. முருகா சொல்லுங்க முருகா. முருகா, சைபர் எதுவும் போடலையா? சைபர்லாம் கரெக்டா போட்டுக்கிறீங்க, சைன் மட்டும் தான் போட மறந்துட்டீங்க. என்னடா சொன்ன? ஏன் முருகா? ஏண்டா ஆரம்பத்துல என்னடா சொன்னேன்? இத்தனை லட்சம் வேணாலும் தரேன், ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னலடா. இப்ப செக்ல கையெழுத்து போட்டா என் பேர் வெளியே தெரியலடா லூசு. மாப்ள, இவன் நம்மளோட பெரிய பிராணா இருப்பான் போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய லதா ஜுவல்லரி ஓனர் பேசுறேன். இவன் தான் அந்த ஓனரா? இவன் டிவி தந்தால டார்ச்சர் பண்ணுவான். மண்டபத்தில் என்ன பேச போறான்? போய் பக்கத்தில் நின்னே கேட்போம். நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் தான். அது உன் தப்பு இல்லடா, உங்க ஒப்பமான தப்பு. மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதை விட பழைய மண்டியை டிவியில பார்த்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க லதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எத்தாதான் போலீஸ் பிடிச்சிடறாங்களே. வெளியில போய் 4 கடை ஏறி இறங்கி பாருங்க,
அப்புறம் என்னுடைய ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. 4 கடைக்கு ஓட்டை போட்டாதான் செக்யூரிட்டி சேஃப்டியா போட்டு வச்சுக்கிறீங்களா? குழப்பம் எங்கேயா நடக்குது? எப்படி சேட்டு பேசினாலும் கேட்டு போட்டுட்டே இருக்க. तुम्हारा ஃபேமிலி कौन है? என் ஃபேமிலி துகாராம் சேட்டோட பேத்தியோட பேத்திரா நானு. ஆதார் கார்டு இல்ல சொல்லி கொரோனா வைரஸ்ல அடிபட்ட மாதிரி. கார் டிரைவருக்கு ஏன் கை கொடுக்குறீங்க? இல்ல இவரு சர்குணா ஸ்டோர்ஸ் ஓனர். ஆடி தள்ளுபடி ஆஃபர். லெஜண்ட் குட் மார்னிங். மார்னிங்டா. இவன் தான் அதா. நீ பேசியா சாவடிப்ப, அவன் ஆடியா சாவடிப்பான். உங்களுக்கு ஆடி மாசம் வந்துட கூடாது. ஹாய் பியூட்டி கை. தள்ளிடுறா. சமூக இடைவெளி கடைபிடிறான். தீபிகா படுகோனை விட அழகா இருக்க. பை த பை அடுத்த மாசம் பொங்கலுக்கு ஒரு ஆட் பண்றேன். என் கூட வந்து ஆட முடியுமா? உன் கூட ஆடுறதுக்கு குப்பனார்ல தலை குத்தலாம் நானு. 5 crores ஒரே பேமெண்டா தரேன். வரீங்களா? சம ஃபிகர் ஆகுறீங்க நீங்க. வாங்க இப்ப போய் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போடுவல்ல. எப்ப போடுறீங்க? ஆமா அது என்ன மீச? இது சின்ன வயசுல இருந்தே நான் மஞ்சா தேய்ச்சி குளிக்கல. அதான் மீச வளர்ந்துச்சு. ஏய் என்ன வாய்ஸ் ஆம்பள மாதிரி இருக்கு. இது நைட் ஃபுல்லா ராவா வச்சேன். அதான் தொண்டை கட்டிச்சு. டேய் உனக்கு தொண்டை முக்கியமா இல்ல ஆள் முக்கியமா? ஆமா உன்னோட பேரு? என் பேரா தேவஜோதி. அதான் ஜோதியா இருக்கு. ஏய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கையடியா. அப்போ உன் புருஷன்? என் புருஷன் எங்க பொறுக்குறான்னு தெரியாம. அதோ வராரு விஜய் தேவகொண்ட. அவர் தான் புருஷன். தலையில முடியே இல்லாம இருக்க நாவனா. சார் ரொம்ப தொங்க விட்டுக்கிறீங்களோ? உனக்கு கல்யாணம் ஆனதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. சரி இந்த ஜோதி எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த பிரின்ஸ வேணா கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளறதுக்கு ரெடி. அது கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளுவியா? உன் பேர் என்ன? ராஜகோபால் ஜெயின். ராஜகோபால் ஜெயினா? ஜெயின் வம்சத்துல இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதே இல்லடா. நீ ஜொல்லேரி ஓனர் இல்ல, ஜொல்லு ஓனர். என்ன பீடா போட்டி எல்லாம் ஒரே தண்ணிக்கிறானுங்க. எப்பா மொழி எதுரெல்லாம் எல்லாம் வாங்கப்பா. டேய் மண்டா கூடா. உன்னதா நல்லா ஏத்து ஏத்து ஏத்து. காஜல் அகர்வால் 50,000. என்னம்மா வீட்டுக்கார ஜெயம்ரே வரலையா? காஜல் அகர்வால் 50,000. அக்ஷய் குமார் 50,000 ரூபாய். அக்ஷய் குமார் 50,000 ரூபாய். அனில் இலை உரல் தர்பார் சுனில் செட்டி 1 lakh. தர்பார் சுனில் செட்டி 1 lakh. அப்பளே சேட்டு விட்டு கல்யாணத்துல மொய் அள்ளுது. வாங்கணும்னு அக்கவுண்ட்ல போட்டு வேண்டியதான். என்னது என்னப்பா பேர் குட்டி எல்லாம் போயினேங்கறாங்க. பணம் எங்கப்பா? எதுக்கியா பணம்? சாப்பிட்டியா? மொய் எழுதுற இடத்துல நிறைய ஃப்ராட் நடக்குதுன்னு சேட்டோட அக்கவுண்ட்ல ஸ்ட்ரைட்டா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏடிஎம் காலத்துல பேனாவோட உட்கார்ந்துருக்காங்க. எங்க அக்கவுண்ட்ல எப்ப பணம் போட போறீங்க? ஐயோ 20 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம்டா. 2040ல ஒவ்வொரு ஆதார் அக்கவுண்ட்லயும் 40 லட்சம் ரூபாய் போட போறோம். அவன் டிஜிட்டல் இந்தியா பேர்ல அவங்க அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு போயிட்டானுங்க. முருகா சௌக்கியமா? டேய் எதுக்கு அங்க வந்த? மறுபடியும் சைன் போட செக் கொடுத்தாதியா? யோ சொட்ட இப்பல செக் கிடையாது. ஸ்ட்ரைட்டா கேஷாவே கொடுத்துறாரு. நாங்க நம்ப மாட்டோம்டா. மாப்பிள்ளை வீட்டுக்கு 1 லட்சம், பொண்ணு வீட்டுக்கு 1 லட்சம். இந்த எழுதிக்க முருகா. பரவாயில்ல மாப்ள. அவர் செஞ்ச தவறு உணர்ந்து திருந்திருச்சு. அவன் ஒன்னும் திருந்தவே இல்லடா. 2000 ரூபாய் நோட்டுக்கு 20,000 நோட்டு வச்சு வச்சுக்கிறாங்க. சிரிகாரா டென்ட் கொட்டாவாயா? தம்பி ஒரு சைபர் தார தம்பி. உடுக்க தம்பி. இப்ப நோட் அடிக்கிறதும் நிப்பாட்டுறதும் சகஜம் தானே தம்பி. ஃபியூச்சர்ல இதெல்லாம் தேவைப்படும் தம்பி. அத கூட மன்னிச்சிருவனா? காந்தி போட்டாக்கு பதிலா மொட்டை ராஜேந்திரன் போட்டா வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இவருதான் மொட்டை ராஜேந்திரனா? நான் பார்த்ததே இல்லையே தம்பி. எப்படிடா பாப்ப? எப்போ உள்ள இருந்தா பார்க்க முடியாது, வெளியே வந்தா தானே பார்க்க முடியும். சரி விடப்பா, தெரியாம அடிச்சுட்டேன். நீ தெரியாம தானே அடிப்பா. இப்ப நான் தெரிஞ்சு அடிக்கிறேன் பாரு. இதுக்கு எப்படி பண்றாயில? 50,000 நோட்ல என்னடா பண்றது? என்னடா யார் அந்த சாருகானே? ஐயோ சேட்டு அடங்க மாட்டான் போல தெரியுது. மாட்டினா எல்லாருமே மாட்டிக்குமே. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சிவகார்த்திகனும் கமலஹாசனும் அந்த லேடி கெட்ட போட்டு எப்படிதான் சமாளிச்சாங்களோ, இந்த கெட்ட போட்டா பிளஸா இருக்குன்னு பார்த்தா இப்படி அலையறானுங்க. முதல்ல இதை கைட்டி தூக்கி அடிச்சிட வேண்டியதான். விட மாட்டேன். அந்த பீரோ புல்லிங் பார்ட்டி ஏன்றது தப்பிக்கவே முடியாது. அவனை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல ஷூட் பண்றதுக்கு நான் கமிஷனர் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஐயோ கைட்னா இவங்கிட்ட மாட்டிக்குவோம், கைட்லனா அந்த மொட்டை சேட்டுக்கிட்ட மாட்டிக்குமே. மொட்டை சாருக்கான வேற ஒரே லைன்ல இருக்கானே. எப்ப பாட்டு பிடிப்பான்னு தெரியல. ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் சிங்கம். இந்த மானி என்ன பண்ண போதோ? பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஃபேமிலியே இருக்காங்களாம். ஆனமலையில நம்பர் 5 மேரி தெரு தான் அவங்க அட்ரஸ். அவங்கள உடனடியா கூட்டிட்டு வந்தா நம்ம பட்டுமலை பங்களால இருக்கிற பேய் எல்லாம் நிச்சயமா ஓட்டிடுவாங்க. டேய் அண்ணே ஆனமலைக்கு போங்க. அட்ரஸ் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நம்பர் 5 மேரி தெரு. அங்க ஒரு பேய் ஓட்டுற குடும்பம் இருக்கும். அவங்க மொத்த பேரும் அள்ளிடுவாங்க. கரெக்டா அட்ரஸ் சொல்லும்போது சங்கூதிட்டாங்களே. ஐயோ மேரி தெருவா மாறி தெருவா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு தடவை அட்ரஸ் கேட்டலாமா? கேட்டா நமக்கு சங்கூதிடுவாரு. கன்ஃபார்மா சொல்றேன், நம்பர் 5 மாறி தெரு தான்டா. பேச அழகு பைத்தமாவை போட்டிருக்கேன். ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். அந்த அம்மா பேச பார்த்தே தெரியல. இது பேயோட்டுற வீடே தான். வீட்டுல யாருங்க? யாரும் இல்லாதனால தான் நாங்க உள்ள இருக்கிறோம். நீங்க யாரு?
உங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்த்தா டிக்டாக்ல பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது. எங்க வீட்ல அவ்வளவு அழகான பொண்ணு இல்லையே. என்ன மேட்ரு? நாங்க வைரமணி அண்ணன் வீட்ல இருந்து வந்திருக்கோம். நீ வைரமணி வீட்ல இருந்தாவா இல்ல கவுண்டமணி வீட்ல இருந்தாவா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? பட்டுமலை பங்களால பேய் ஓட்டணுமா? உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா எனக்கு ஒழுங்கா பைக் ஓட்ட தெரியும். எவன்டா எனக்கு பேய் ஓட்ட தெரியும் சொன்னா? பேய் ஓட்டுற வீடு மாறி தெருவா மேரி தெருவான்னு மாறி மாறி குழம்பி கரெக்டா மாறி தெருக்கே கூட்டு வந்துட்டான். மேரி தெரு பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஃப்ராட் வீட்டு அட்ரஸா? எப்பா நீங்க கரெக்டா பேய் ஓட்டுற வீட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. இது பேய் பிடிக்கிற ஃபேக்டரிடா. எங்க பேய் ஓட்டணும் சொல்லி நாங்க ஓட்டுறோம். ஏங்க ஒரு சிவாஜி சிசியா பேய் ஓட்டுறது என்ன பைக் ஓட்டுறது மாதிரி நினைச்சுக்கினியா? நீ பாட்டுக்கு ஈஸியா ஒத்துக்கிட்டே. குருநாதா ஒரு கோடி ரூபா தான் கூட. என்கிட்ட பீடி வாங்குறதுக்கே துட்டு இல்ல. தெரியுது இல்ல? இங்க பார், இப்பெல்லாம் வீட்டுக்கு நாய் இருக்குதோ இல்லையோ, பேய் இருக்குது. பெத்த தாய் இதை நம்புறதை விட செத்து போன பேய் நம்பனா சோறு கிடைக்கும். சரியா சொன்ன. பாக்ஸ் மண்டை. காஞ்சினா பட்டு, கேரளானா புட்டு, பேயினா இட்டு. உன்னை வச்சு ஒருத்த படம் எத்தானா பக்கா லாபத்தை பார்க்கலாம். பாதி படம் எத்தா போதும், மீதி படத்தை நீ பேசியே இழுத்துன்னு போயிடுவேன். அவனை விடுங்க மாப்பிள்ள. நாங்க ஒரு சாமியாரை பாக்குறோம், பேய் ஓட்டுறதுக்கு ஐடியா கேக்குறோம். ஓம் வித்யானந்தா. நான் ஒரு புறம்போக்கு. ஆமா, பரதேசி. தெரியும். என்னை யாராலும் பயமுறுத்த முடியாதுங்கய்யா. உன்னை பார்த்து தான் நாடே பயப்படுதே. சூரியனை நிறுத்தி காட்டட்டுமா? ஐ கேன் ஸ்டாப் தி சன். நிறுத்துறாரா? இப்ப பாருங்கய்யா. சன் டிவியை நிறுத்திட்டு சன்னியே நிறுத்துறான்றாப்ல. நமக்கெல்லாம் காவலர் சிவன், நயன்தாராவின் காதலர் விக்னேஷ் சிவன். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அதுக்கு தான்டா ப்ளூ நோட்டீஸ் கொடுத்தானுங்க. சாமி, ஆவியை எப்படி அடக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, ஆவி தன்னால அடங்கிடும். சஞ்சிதா, இவங்களுக்கு லஞ்சிதா. ஐயோ, கதவு தானா திறக்குதுடா. பேய் இருக்குதுடா. பழைய வீடு, இது வரைக்கும் யாரும் கத்த இருக்க மாட்டாங்க. நம்ம கத்த இருந்தவொடனே அந்த கதவுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். இதெல்லாம் கார்பெண்ட் பிரச்சனை. ஏதாவது ஆப்புக்கு போய் வச்சுக்கலாம். இதை பார்த்து பேயின்ற வா. பல்பு எங்கடா? பல்புக்குள்ள பேய். அதுவும் உன்ன மாதிரி உயிர் கூசலான்னுக்குதுடா. பீஸ் வர பல்பை காமிச்சு எல்லாம் பயமுத்தின்னுக்குறியா? போய் தண்ணி எடுத்துடா. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்ல மாப்பிள்ள. காத்து ஓவர் அடிக்குது, சுத்துது. இப்ப நிக்கும் பாரு. ஆமாயா? ஓகே, ஓவர் அடிச்சா எல்லாமே சுத்தும் மாப்பிள்ள. ஆனா நீ ஓவர் அடிச்சு சுத்தம் பேசுறியே. அதான் 90s கிட்ஸ். வாயா. மாப்பிள்ள, ரெக்கார்டு நின்னுடுச்சு. ஆனா பாட்டு சத்தம் கேக்குது. இப்ப எனக்கே டவுட் வருது. சந்தேகமே இல்லை, பேய் வாய்ஸ் தான். மாமா, யாரோ சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்கயா. என்ன இந்த அம்மா தனியா உட்காந்துருக்காங்க? ஏதாவது நோய் தொட்டு வந்து தனிமைப்படுத்திட்டாங்களா? கை தட்டி விளக்கு காமிச்சா நோய் தன்னால ஓடிற போது. அட நீ வேறம்மா, அதுக்கப்புறம் தான் நோயே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே ஓடிடும். ஒண்ணு இல்லக்கா, குடும்பத்தோட கோயில் திருவிழா கிளம்பியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ள பூந்து போனா ஷார்ட் விட்டுன்னு சொன்னாங்க. அதாங்க அப்படி வந்தோம். வந்தா எதிர்த்தாப்புல நீங்க உட்காந்துக்கிறீங்க. நீங்க யாருக்கா? இந்த வீட்டு ஓனருங்களா? மாப்பிள்ள, அது ஓனர் இல்ல மாப்பிள்ள, பேய். இந்த கஸ்டமர் கேர் எப்பவுமே இப்படிதான். முக்கியமான நேரத்துல தான் கழுத்து இருப்பானுங்க. நான் தாண்டா சந்திரமுகி பார்ட் 2. பார்ட் 2வா?
ஏங்க பாட்டு ஒண்ணு தானங்க வந்துக்குது. காஞ்சனா பார்ட் 3 வரும்போது சந்திரமுகி 2 வரக்கூடாதா? தலைவர் டேட் குத்தாருன்னா 5 எல்லாம் எடுக்கலாமே. மாப்ள அப்புறம் அவர் அரசியல் போவானா? நான் என்ன டயலாக் சொன்னாலும் என்ன வச்சு செஞ்சுறானு கம்பு. பேயம்மா உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? சொந்த ஊர் சிவகாசி, வந்த ஊர் திருப்பாச்சி. என்ன பேயால பேரரசா? வாழ்ந்த ஊர் மதுரை, வளர்ந்த ஊர் திருமலை. சச்சின் ஒரு அழகிய தமிழ் மகனோட காதலுக்கு மரியாதை கொடுத்து குஷியா மேரேஜ் பண்ணன. அவன் நண்பனா காவலனா இல்லாம கிரியா மாறி கத்தி துப்பாக்கி எடுத்து வேட்டக்காரனானா. நான் வில்லை எடுத்தேன், அவன் கில்லி அடிச்சான். நான் தெரியா மெர்சலா போயிட்டு இருக்கும் போது அவன் சர்க்காரோட மாஸ்டர் பிளான் பண்ணி புலி மாதிரி அடிச்சு சுறா மாதிரி கடிச்சு கொண்டுட்டான். இப்ப என் வாழ்க்கை பிகலூதிருச்சு. மாப்ள சில்லாம விட்டுட்டா. யோ லூசி மாதிரி பேசினுங்கற. அது என்ன பேய் மாதிரி பேசுது? பர்மா பேஜால திட்டி செடி வைக்கிற மாதிரி பேசினுக்குது. என்னடா சொன்ன? இல்லக்கா, ஒருவேளை நீங்க தளபதி ரசிகரா இருப்பீங்களோன்னு சொல்ல வந்தேன். அதாங்க, வேற ஒண்ணு இல்ல. தளபதி ஃபேன் கூட மண்டையில ஃபேன் விழுந்தா தல அப்படின்னு தாண்டா கத்தணும். தலை இல்லாம வாழவே முடியாது. இந்த மங்காத்தாவோட அட்டகாசம் இனிமே தாண்டா ஆரம்பம். மேரி தெருக்கு வர வேண்டிய பார்ட்டிய மாரி தெருவுலயே மடக்கிட்டீங்களா? பேய் ஓட்டுறேன்னு வாங்கின பேமெண்ட்ல 50% பேய்க்கே பே பண்ணுங்கடா. என்ன பேய் வாய்ஸ் திடீர்னு பொம்பளை வாய்ஸா மாறுது? ஓ அவளா? டேய் மாமா புடுடா. மாமனுக்கு பேய் புடிச்சிச்சு. என்ன தெரியலையாடி? நான் தான் உன் புருஷன் சச்சின். நீ செத்த 10 நிமிஷத்துல நான் மாங்காய் சாப்பிட்டு செத்து போயிட்டே. இவன் என்ன புதுசா ஒரு பிட்ட போடுறான்? இங்க பார், உயிரோட இருக்கும்போது தான் உங்க அப்பா பாலு நம்மள சேர்த்து வைக்கல. செத்து ஆவி ஆயிட்டோம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சிலுமிச்சு செய்யலாமா? ஆடி எங்கடி ஓர உடம்படி உன்ன. சச்சன கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சும்மா பேய் மாதிரி நடிச்சேன். எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க ஆட்டி போடுங்க. டேய் என்னடா கைய? டேய் அது நீ சொல்லாரா? எமி கை எடுக்கணுமா? இருக்கட்டும். அப்புறம் என்ன? என்னால மெயின்டெய்ன் பண்ண முடியலடா. நீயே கையோட கூட்டி போயிரு. டேய் இந்த அண்டா எனக்கு வேணாம். டேய் நீ வாடி. நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்க குடும்பமும் ஒரு தட்டுக்கட்ட குடும்பம். வெளியில சொன்னாங்க. உங்க குடும்பம் ஒரு தரக்கட்ட குடும்பம். அத நாங்களே வெளியில சொல்லிக்கிறோம். அதனால நம்ம ரெண்டு குடும்பமும் ஜாயிண்ட் ஆச்சுனா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடலாம். நல்ல ஐடியா கொடுங்க. ஆமா இவங்கெல்லாம் யாரு? எங்கள மாதிரி ஃப்ராடுங்க தான். ஃப்ராடா? ஃப்ராட் இல்லைங்க, பேய் ஓட்டுறவங்க எங்கள மாதிரி. சரி இந்த செம்பெல்லாம் என்ன பண்ணணும்? 2 சொம்ப கொண்டு போய் கங்கையில கரைச்சிருங்க. 2 சொம்ப யமுனால கரைங்க. 2 எடுத்து போய் பாகிஸ்தான்ல கரைச்சிருங்க. ஏங்க ஆவியை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க்குங்க. உடனடியா உள்ளூர்லயே கரைக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க. உள்ளூர்னா நல்ல பேய் படம் ஓடுற தியேட்டருக்கு போய் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்னு 5 சொம்பையும் அவுத்து விடுங்க. இந்த ஆவி ஸ்கிரீன்ல வர்ற ஆவியோட மெர்ஜ் ஆயிரும். அப்படியா? இதுக்கு அப்புறமா உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா டைரக்டர் சுந்தர் சிகிட்டியோ ராகவா லாரன்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஆவிகளை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. கோழிக்குமாரியும் அவன் குடும்பத்தையும் கோயில் கட்டி தாண்டி கும்பிடணும். அச்சி லூசு, இப்போ எதுக்கு குலவ போடுற? ஏங்க பேயோட வாசனை சூப்பரா இருக்குங்க. ஆமாடி, தலப்பாக்கடி பிரியாணி வாசம் அடிக்குது. யாரா அவன் தியேட்டருக்குள்ள தம் அடிக்கிறது? யோ இன்சு, நான் தான். அட வைரமணி சார், நீங்க என்ன பண்றீங்க? பங்களால இருந்த ஆவியெல்லாம் இந்த செம்புல புடிச்சிட்டோம். ஸ்கிரீன்ல வர ஆவியோட இந்த செம்புல இருக்கிற ஆவியும் கலந்து கரைஞ்சிரும்ல. எந்த கிறுக்கு பைய சொன்னது? இங்க பாருங்க சார், அவங்களோட நாங்க செல்ஃபி கூட எடுத்துக்கோம். இவங்க பீரோ புள்ளிக்கு திருடுங்களாச்சே. இதோ பக்கத்துல இருக்காளே, இவ பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறவ. இவங்க 2 ஃபேமிலி சேர்ந்து என்னை ஆப்படிச்சாங்க. இப்போ உங்க கையில செம்ப கொடுத்துட்டாங்களா? தெரியாத விஷயத்தெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. கோலி திடீர்னு அருள் வந்த மாதிரி ஒரு ஆட்டமே ஆடிட்டு. டேய் கோலி, என்னடா ஆச்சு உனக்கு? அதாமா தெரியல. ஒரு 20 நிமிஷத்துக்கு இன்ட்ரோலெட் மாதிரி இருந்ததுமா. டேய் எம்எஸ்ஆர் ஆளுங்களையும் வைரமணி ஆளுங்களையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு அப்படியே ஆச்சுனா உன் மாங்காய் மூஞ்சி வஞ்சிரும். நான் வாய் சண்டை போட்டாலே அவங்க பார்க்க மாட்டாங்க. கை சண்டை போட்டேனா யார்கிட்ட புழுவுற? அது மட்டும் இல்லடா குமார், நீ 2 பேரை கொலை பண்ணிட்ட. கொலை பண்ணிட்டேனா? பண்ணதான் இருக்கிறேன். உன்னையும் உன் திட்டு பிடிச்சனே பண்ணதான் இருக்கேன். மாமா நான் கூட உங்களை ஒரு ஜோக்கர் பொம்மை நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காரு. ஏய் நான் தான் ஹீரோ சொல்லி கொண்டு வந்தீங்களா? நீங்க 2 சிங்கம். சூர்யாவை சொல்றேன் மாப்ள. 3 சிறுத்தை. கார்த்தி 4 புலி. தளபதி விஜய சொல்றா. மை டியர் பொறம்போ குடும்பங்களா, எல்லா ஹீரோ கிட்டயும் சொல்லி என்ன கட் பண்ணி விடலான்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் டம்மி பீஸ் தான், காமெடி பீஸ் தான், ஹீரோவே கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி எல்லாரும் பறந்து அடிச்சே? டேய் இங்க என்ன நடந்தது சத்தியமா எனக்கு தெரியாதா? என் உடம்புல ஏதோ புகுந்துச்சு, எல்லாரும் ஒரு காட்டு காட்டிடுச்சு.
பண்ணவனை தான் தேடுகிற மவன். அவன் என் கையில மட்டும் மாட்டான்னு நினைச்சுக்க அவனை. உள்ளதான் சிரிச்சு சவுண்டு கேக்குது. அவனை ஒரு பாட்டு காட்டுறான். இருக்கிறானுங்க ஆனா ஆளை காணுங்க. மாப்ள அங்க பாருங்க. ஆளே இல்ல ஆனா காயின் தனியா விளையாடுக்குது. கோழிக்குமார் உடம்புல புகுந்து 2 கொலை பண்ணியாச்சு. இனி எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம். பண்ணீங்க எங்களுக்குண்ணா. வாங்க என்ன பண்ணலாம். இல்லடா உங்களை வச்சு தானடா பண்ணவே போறோம். எங்களை வச்சா எதுக்கு? பேசாம உள்ள போங்கடா. ஆத்தாடி தையல மிஷினும் தானா தைக்குது. நம்ம கிட்ட மாட்டினவனுங்க எல்லாம் சரியான மாங்காய் மடையா. கோழியோட பாடி தான் நம்ம விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்குது. காம்பாடியா என் உடம்பு என்ன டென்னிஸ் கோர்ட் கிரவுண்டா உள்ள புந்து விளையாடுறதுக்கு? என்ன நம்ம பேய் ஓட்டலான்னு பார்த்தா பேய் நம்மள ஓட்டுது. என்ன பாக்குறீங்க? பசிக்குது. ரத்த பொரியல் ரெடி பண்ணுங்க. கோழி பேய் ரத்த பொரியல்லாம் கேக்குதுடா. இப்போ அது நம்புறீங்களா? அவனுங்களாம் அடிச்சு நாங்க கிடையாது பேய் தானே. என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றேமா எனக்கு பேய் பூச்சி இருக்குது. டேய் கோழி பேய்க்காவது உனி பிடிச்சிருக்கேடா. சைலண்டா வாங்க. பேய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. எஸ்கேப் ஆயிடலாம். பேபி வாய்ஸ் மாதிரி கேக்குதே. அம்மா பேபி எங்க? அந்த பக்கம் தான் ஏதோ சவுண்ட் கேக்குது. வாங்க. மாத்திரை கோல் கொண்டு மாரீசன் செய்வார்க்கு சாத்திர மேதுக்கடி குதம்பாய் சாத்திர மேதுக்கடி அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை. பேபி என்னடி தனியா பாடிட்டு இருக்க? நான் ஒன்னும் தனியா பாடல, என் கூட அங்கிள் பாடுறாரு. அங்கிள் நான் இங்க இருக்கும்போது அங்கே வண்டி புது அங்கிள் இருக்கா? முன்னாடி இருக்காரு. அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய். ஆமா இன்னொரு வாய்ஸ் கேக்குது. பிண்டத்துள் பார்ப்பாயடி. பிண்டத்துள் பார்ப்பாயடி. நிறுத்துடி. இன்னொரு வாய்ஸ் எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருது. யாரா அவன்? உஜாலா ட்ரெஸ் போட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறான். ஏண்டா டேய் பிச்சை எடுக்கிறத வெளியே போயிடுறா. நடால வந்து உட்காந்துக்கிறா. நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள சுத்தி நிக்கிறோம். நான் பிச்சைக்காரன் இல்ல. அது விஜய் ஆண்டனி. நீ யாரு? நான் பேய். நான் ஈ கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் பேய். அங்க ஒரு பேய். என்னப்பா ஹெல்மெட் பேர் மண்டை கட்டி வச்சு போகுது? மார்னிங் மேடம். என்ன? ஒன்றும் இல்லை மேடம். தலையை கட்டி வச்சுட்டு குளிக்க போனீங்களே அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஜலதோஷம். ஜலதோஷம்? ஜலதோஷம்னா தலையில துண்டு கட்டின்னு குளிப்பாங்க. நீங்க தலையே துண்டா கட்டி வச்சு போய் குளிக்கிறீங்களே அதான். அது எங்க ஃபேமிலி பழக்கம். ஃபேமிலி பழக்கமா? அருவாள்ல தலையத்தான் சீவுவாங்க. இவன் தலைமுடிய சீவுறா. எங்க போகுது? என்னங்க? டார்லிங், நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். கம் ஆன் டார்லிங். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. நான் வந்துட்டேன். குட் மார்னிங் டார்லிங். டெட் மார்னிங். இந்தாங்க பெட் காஃபி. ஆமா. டெட் பாடிக்கு எதுக்கு பெட் காஃபி? அதானே. மெல்ல மெல்ல. என்ன கப்புல போடுறான்?
சூடுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. டார்லிங், நம்ம சின்ன வயசுல எங்க மாந்தப்புல பூந்து திருட்டுத்தனமா மாம்பழத்தை புடுங்கி சாப்பிடுவீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க மட்டும் என்னவா எங்க வீட்டு காம்பவுண்ட்ல மதில் ஏறி குதிச்சு தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழத்தை எல்லாம் பாதி பாதியா கடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. அது அணில் தான் கடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு எத்தனை தடவை எடுத்து சாப்பிட்டு நொறு தள்ளி மயக்கடிச்சு விழுந்திருக்கேன். இப்படி பழம் கதை பேசி எவ்வளவு நாளாச்சு. பழங்களை பத்தி கரவன் நீங்க பேசினீங்களா? இந்த பப்ளிக் டிஸ்டர்ப் ஜாஸ்தியா இருக்கு. பாடுமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போயிடலாம். டேய் மாமா, அந்த முட்டை ஏறா புனிடா என்னப்பா உட்காரா. என்னதான் பண்ண போறீங்க? சூடாகுது. டா வாங்கிடா. அவ விட இவன் மண்டையில நல்லா நைஸா வருது. எனக்கு ஒரு டபுள் ஆம்லெட் பேப்பர் தூக்கல போடு. எனக்கு ஒரு கலக்கி. கலங்கடா. டார்லிங் எந்திரிங்க. இது என்ன மண்டையா இல்ல முனியாண்டி விலாஸ் தோசை கல்லா? டார்லிங் இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். அண்டர் கிரவுண்ட் போயிடலாமா? விளையாடுறீங்களா? ஆமா, உங்க காம்பினேஷன் கண்ட்ராவியா இருக்கே. எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க? ஆமாப்பா, வெள்ள ரோஜால வவ்வால காஞ்ச மாதிரி ஒரு காம்பினேஷன். ரெட்டி போய். அம்மா டேய், அது ஒரு பெரிய கதைடா. டேய் இங்க வா. பெரிய கதைலாம் கேட்க முடியாது. ஏற்கனவே டென்ஷன்ல சுத்தி நிக்கிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் லுக்க ஓபன் பண்ணு. சத்தம் போடாம அங்க பாருங்க. ஃபால்ஸ பார்த்து பயந்துட்டியா? உங்க ஃபேஸ பார்த்தே பயப்படாதண்ணா. இந்த ஃபால்ஸ பார்த்தா பயந்துற போறேன். சேது, சேது, நீங்க எப்பவுமே ஒரு கேணத்தனமான சிரிப்பு சிரிப்பீங்களே, அத நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை பார்க்கணும். சிரிக்கிறீங்களா? வாந்தி வருதா சேது? போதும் போதும். நான் உங்க சிரிப்பை பார்த்துட்டு சாகணும்னு நினைச்சேன். ஆனா உங்க சிரிப்பை பார்த்தாலே செத்துருவ போல இருக்கு. Come on, come on. 1 1 1 2 டேய் இந்த போனேச்சி உன்னை சாவ வச்சிருக்கேன் அப்படியே. எல்லாம் ஒரு கதை சொல்றாங்க. ஏண்டா நீங்க மட்டும் தான் பேயா சுத்தி நிக்கிறீங்களா இல்ல வேற எவனோ உள்ள இருக்கானா? எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கறாமா. அந்த மொகரையும் கூப்பிடு. தம்பி. என்னடா செவுர்ல எகிரிச்சு வரான்? என்னடா தம்பி என்ன தகராறு வருது? சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. வாயா குட்டி சுட்டிச்சே, பேய் கட்டப்பா. டேய் இது யாரா புது பேய்? மை வைஃப். பேய்க்கெல்லாம் வைஃப் இருக்குது. எனக்கு தான் லேட் ஆயினுக்குது. ஃபீல் பண்ணாத மாப்ள. சப்பாத்திக்கு மாவு பிசையணும். என் கை ரொம்ப வலிக்குதுங்க. உங்க கையை கட்டி கொடுங்களேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ மாமா, ஒன்னு தலையை கேட்டுது, இன்னொன்னு கையை கைட்டுது, இன்னொன்னு அந்தரத்துல தண்டால எடுக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதியா. மாப்ள சத்தமா சொல்லாத, உன் தலையை கட்டிட்டு போறானுங்க. என்னாச்சு எனக்கு? ஐயோ, என் பொண்ணுக்கோ பேய் பிடிச்சிருச்சா? சும்மா இருந்த பேய் என் மேல வந்து ஏறிடுல, அதனால தான் ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சு பேயை ஏமாத்துறேன். நம்ம என்ன பண்ணாலும் எவனும் சிரிக்க மாட்டான். இது ஒரு காமெடி. ஓட்டு மேல உட்கார்ந்து சிரிச்சு நான் தான் உங்கள் மக்குபாஸ். அகம்வழியே நான். நீ அகம்வழியில வா, புறவழியில வா. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போறதுக்கு ஒரு வழி சொல்லியா? மக்கு பாஸ், முதல்ல எங்களை எலிமினேட் பண்ணுங்க பாஸ். பாஸ், என் பொண்டாட்டி இடுப்பை பிடிச்சு கிள்றாங்க. கேப் கிடைச்சா இடுப்புலயே ஏறி உட்கார்ந்துறாங்க பாஸ். அடுப்புன்னு ஒண்ணு இருந்தா சமைக்க தான் செய்வாங்க. இடுப்புன்னு ஒண்ணு இருந்தா கில்ல தான் செய்வாங்க. செருப்புன்னு ஒண்ணு இருந்தா எடுத்து அடிக்க தான் செய்வாங்க. மொட்டை பேய என்ன பேச்சு பேசுற? இங்க பாருங்க, எங்களை எலிமினேட் பண்ணல. இங்க இருந்து நாங்க எஸ்கேப் ஆயிருவோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்களை சுற்றி 10 பேய்கண்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. வர்ற பஞ்சமா பௌர்ணமி தான் நாங்க பழி தீர்க்கிற நாள். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க, தலைய வெட்டி இலையில போட்டு சாப்பிட்டுருவோம். எதுக்கு போறோம்? ரைட்டா பண்ணணும். நிலவழகி, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா திருப்பதி போய் மொட்டை போடுறத வேண்டிக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போனோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு மொட்டைக்கு இன்னொரு மொட்டை அடிக்க முடியாதுன்னு சொல்லி கத்திய தூக்கிக்கிட்டு உங்களை சூலூர்பேட்டை வரைக்கும் துரத்துனாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன லவ் பண்ணும்போது என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க, அது இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. வீட்டுக்கு போனா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்பா, அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்ற பாட்டி. அந்த பாட்டிக்கே தாத்தா மேல தான்டா இருப்பேன்.
இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. அந்த பொண்ணுலாம் யாருன்னு காட்டுறா, மூஞ்சில ஆசிரியர் அடிக்க. என்ன அவர் பார்க்கவே இல்லையா? ஆனா நான் எல்லார்கிட்டயும் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு சொல்லுவியா? நானும் பார்க்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு ஓவரா ஓட்டிட்டு போற. சார் நீ கண்டினியூ பண்ணா. எனக்கு கல்யாண வயசு தான் வந்துருச்சு. கருமாதி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாண வயசு வந்துச்சு அம்பார் அவருக்கு. என்னாச்சு? என்னங்க இது? இனிமே நம்ம வாழ்க்கையில 2 பேரும் உடம்பால சேரவே முடியாது. இதுக்கு அப்புறம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு டார்லிங். எனக்கும் ஃபீலிங்கா தான் இருக்கு டார்லிங். எனக்கும் தான். என்ன பண்ணலாம் இப்போ? டக்குனு ஐடியா பண்ணா. ஐடியா டார்லிங். அந்த கோழிக்குமார் உடம்புல பூந்துடுறேன். நீ அந்த பூஜை உடம்புல பூந்துரு. அதுக்கப்புறம் நம்ம கட்டி பிடிச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கோழி முட்டை தலையா யாரை கேட்டு முடிவு பண்ற? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். போடா செத்து உனக்கு ஜல்சா கேக்குதா? ஒன்னோட குமாரே 1 hour யூஸ் பண்றது நான் அவர் செய்யறடா. பாடி டேமேஜ் நம்ம திருப்பி கொடுத்துறோம் குமாரே. சூப்பர்மா. நீ போய் பூஜை உடம்புல ஏறிக்கோ. ஓகே. ஃபன் ஃபன் ஃபன். பூஜா காமா. பூஜா. நம்ம பாடி டச் ஆகுது. இந்த பையன் பாடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா. இனிமே இவனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏ சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பாடியை செட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த முடி தான் ரொம்ப கேவலமா இருக்கு. மொட்டையா இருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். இந்த முடி வச்சு தான் அந்த பையன் பொளச்சிட்டு இருக்கான். அவனை விடுமா. நீ வாமா. எவன்டா அது டிஸ்டர்ப் பண்றது? கட்டின புருஷனை விட்டு போட்டு எவனே கட்டி பிடிச்சிட்டு இருக்க? பொண்டாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி புருஷன் என்ன கட்டி பிடிக்கிறாரு? நீ வேணா உன் பொண்டாட்டி போய் கட்டி பிடிச்சா. எங்க வெத்துப்பட்டி? ஏமா வெத்துப்பட்டி இருக்கு? எங்க அம்மா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? உங்க அம்மாவா? என் பொண்டாட்டி நான் பேசாம உங்க அப்பா வந்து பேச போடி. மாப்ள இதே வேண்டா. பொண்ணை கரெக்ட் பண்ணி மாப்ள அவன் பார்த்தா மாமியை கரெக்ட் பண்ணி மாமனார் ஆயிட்டே மாப்ள. ஒரு யங் கப்புள்ஸ் என்ஜாய் பண்ண விட மாட்டீங்களா? ஏமா இவன் பட்டத்துல ஒரு மிதி மிதி அனுப்பு. போடா. 10 குருத்துல ஏமா ஸ்மோக்கிங் கார்டு போறீங்க? கோ கோ கோ. ஃபன் ஃபன் ஃபன். ஏய் வைரமணி வீட்ல டிரைவர்னு போய் சொல்லி அடி வாங்கணும். எது தெரியுமா கூட கூட்டு வந்துக்கிறேன்? தெரியும். எனக்கு வேலையே இல்ல, வெட்டியா இருக்கேன். அதான். அது மட்டும் இல்ல, நீ பக்கா திட்டு கொட்டணும்னு தெரியும். இப்போ இந்த 2 ஃப்ராடுங்க ஒண்ணு சேர்ந்துட்டானுங்களே, என்ன பண்றது? கவலைப்படாத. இந்த 2 பரதேசிங்களும் எங்க போவானுங்க, என்ன பண்ணுவானுங்கன்ற டீடைல்லாம் எனக்கு தெரியும். இவனுங்களை அப்படியே ஃபாலோ பண்றோம். அவனுங்களை நம்ம நெருக்கி செய்யறோம். அவனுங்களை தான் நெருக்கி செய்யணும். அவளை இல்ல. போட உன் பம்பு வேலை என்கிட்ட காட்டாது. போ. இது வரைக்கும் நம்ம ஆர்டினரி சாமியார்ல இருந்து அகோரி சாமியார் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பார்க்க போறது செருப்படி சித்தம். செருப்பால் அடிச்சே பேய் ஓட்டுவாங்க. வைரமணி, உலகத்துல எத்தனையோ பேர் பேய் ஓட்டுறாங்க. ஆனா இந்த அம்மா பாக்குறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? நீங்க பேய் பிடிக்கிறவங்கள தான் பாத்திருப்பீங்க. இவங்க பிடிச்ச பேய தாமேல ஏத்தி டான்ஸே ஆடுவாங்க. செல்ஃபி எடுக்க ரூ 100. ஏதோ ஒரு அரசியல் தலைவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க. ஏமா இப்ப எது கால்ல போடுற செருப்பை மரத்துல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சித்தரம்மா பேய் ஓட்டுனவங்களோட ஒத்த செருப்பை இந்த மரத்துல கட்டினா அவங்கள திரும்பிய பேய் பிசாசு அண்டாது. ஜெய் சித்தரம்மா. சித்தரம்மா வராங்க. சித்தரம்மா வராங்க. ஏண்டா கூடி இருக்கிற கூட்டத்தையும் குடுக்குற பில்டப் பார்த்தா செருப்படி சித்தரு செம யூத்தா இருக்கும் போல தெரியுது. பீஸ் சும்மா குல்பி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒன்னும் செல்ஃபி எடுத்துக்கலாம்ப்பா. இதுவா? இதுவும் அந்த படத்துல இருக்குது. ஏண்டா இதெல்லாம் சுருளிராஜன் காலத்துல இருந்து நடிச்சுனுக்குறா. என்னப்பா இது? தோலை சாப்பிட்டு பழத்தை தூக்கி போடுது. வித்தியாசமான பொம்பளை இருக்கா? என்ன வித்தியாசம்? இதெல்லாம் கவுண்டமணி அப்பயே பண்ணிட்டாரா. இதெல்லாம் அவர் கேட்க மாட்டான்றதுனால பண்ணுது. செருப்பால அடி வாங்குறதுக்கு எதுக்கு ரேஷன் கடை கியூ மாதிரி நிக்கிறானுங்க? ஏய் இப்பெல்லாம் ரேஷன் கடையில கூட்டம் கம்மிடா. இது மாதிரி சாமியார் கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. Hey, sit down man. We are going to go. நில்ல கியூல நின்னு வராம என்ன அவ்வளவு அவசரம்? சித்ராமா கையில செருப்படி வாங்கிச்சு. மாரியம்மா கோயில்ல மாவிளக்கு போட்டு முருகன் கோயில்ல முடி காணிக்க கொடுத்துட்டு மார்னிங் ஃபிளைட்ல மாஸ்கோ போன சித்ராமா.
Yeah, of course. Wow, Chitrama Chitto Petanga. I'm very happy. அம்மா நீங்க ஒரு வாட்டி எச்சிட்டு போனா என் புருஷனுக்கு கொரோனா சரியாயிடுமா? சித்திரமா டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு தரிசனம் அவ்வளவுதான். விஐபி டிக்கெட் வாங்குனவங்க மட்டும் பேய் ஓட்டுற இடத்துக்கு வாங்க. டேய், இன்னைக்கு நான் புதுசா புடிச்ச வீர அந்த பெட்டியில போட்டு மூடி வை. செம்மணி கணேசன், நம்பியாரு, சுருளிராஜா, தலைவர், சாவித்திரம்மா. அம்மா எல்லா பெட்டியிலையும் விஐபி போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆப்பிரிக்கா அதிபர் மண்டேலாவுல இருந்து மைக்கேல் ஜாக்சன் வரைக்கும் மண்டையை போட்டவங்க அத்தனை ஆவியையும் நான் மடக்கி வச்சிருக்கேன். எனக்கு பொழுது போகாட்டி அத்தனை ஆவியையும் வரவழைச்சு நாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா ஜாலியா இருப்பேன். நேத்து ராத்திரி கூட சிலுக்கு சுமிதா ஆவியை என் மேல ஏத்திக்கிட்டு நேத்து ராத்திரி அம்மான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். யப்பா செம்ம மஜா பார்ட்டியா இருக்குப்பா. தெரியுது. பேசாம இதுகிட்ட என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். சில்க் சுமிதா ஆவி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட தானே தொடப்ப கட்ட பிஞ்சிரும். மூடிங்க நில்றா. ஏய், நீங்க எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்காக இல்ல, நான் ஆனந்தமா விளையாடுறதுக்கு எனக்கு 5 ஆவிங்கள் கிடைக்கிறதுன்றதுக்காக ஒத்துக்கிறேன். ஏய், இந்த பொம்பளையை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம்டா. இதுகிட்ட உண்மையில ஒரு பவர் இருக்குது. இல்லன்னா எம்எஸ் ஆரும் வைரமணி இவளை தேடி வர மாட்டாங்க. இவளை எப்படியாவது நம்ம மடக்கணும். என்ன பண்ணலாம்? மௌன உள்ள இருக்கிற செருப்படி சித்திர யாரு சொல்ல நினைச்சுக்க. அழுத்தன்னா ஊத்து வந்து வெளியே கொப்பிளிச்சு சொல்றேங்க, கையெடுங்க. சொல்றா. கட்ட பொம்மனோட 8வது வாரிசு கெட்ட பொம்மை. அவரோட ஒரே பொண்ணு தான் இந்த பொம்மி. பொம்மியா? ஆமாங்க. பிளாஷ் பேக் இருக்குதா? பெரிய பிளாஷ் பேக். சொல்லு பாப்பா. அதோ அங்க பாருங்க. கோபால நிறுத்துறா. குதிரை ரொம்ப புதுசா இருக்குது. ஆனா மேல உட்கார்ந்து வருது ரொம்ப பழசா இருக்கேடா. நான் என்னங்க பண்றது? நீ எதுவும் பண்ணாத. மேல சொல்லு. மறுபடியும் அங்க பாருங்க. என்ன அந்த அம்மா கொம்பு வச்சு ஜாக்கெட் சொல்லிருக்காங்க? அது அம்புங்க. இன்னும் அந்த அம்மா தன்னை ஒரு ராணியாவே நினைச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து போட்டுக்குவாங்க. லூசுத்தனமா வில்லு விளையாட்டு கூட விளையாடுவாங்க. அந்த நேரத்துல தான் இந்த அரலூசு வாழ்க்கையில இன்னொரு முழு லூசு என்ட்ரி ஆனா. நீ சொல்லாத, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பார்த்தால் பாகுபலி பிரபாஸ் மாதிரியே தெரிகிறீர்கள். நீங்கள் மட்டும் என்ன, அனுஷ்காவை அப்படியே உரித்து வைத்தது போல் இருக்கின்றீர்கள். சிரிப்புதான் கொஞ்சம் கோவை சரளா. ஆரம்பிக்கலாமா? வில் வித்தை. யுவராணி, நான் விரல் பிடித்தால் மறுமுகம். ஒரே ஒரு ஊரில் பலா பொழந்ததை பார்த்தீர்களா? வில் வித்தையில் வல்லவரோ? தத்தை அருகில் இருந்தால் வித்தை தானாக வரும். சம்மதித்தால் மெத்தை வரை தொடரும். வித்தை தத்தை மெத்தை. அரச குடும்பத்தை சார்ந்தவரோ? சேர வம்சத்தை சார்ந்தவன். எவ்வளவு ஜர்க்கு? அரச குடும்பத்தை சேர்ந்தவரை தான் மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அது நடக்காது யுவராணி. யாரடா அது? என்ன செய்தாய் யுவராணி? இஞ்சி இடுப்பில் கை வைத்ததால் நான் நெஞ்சில் குறி வைத்தேன். குறி வைக்க வேண்டியது நெஞ்சை அல்ல. அந்த கட்டிங் நடந்த அன்னைக்கே அவங்களுக்கு வெட்டிங்கும் நடந்தது. நித்ரா, வீடியோ கட் பண்ண ஸ்ட்ரைட் ஆடியோக்கு வா. அதாவதுங்க, அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது தான் தெரிஞ்சது அவன் சேர வம்சமே இல்ல, டைரக்டர் சேரனோட ரிலேஷன். செருப்பால அடிச்சு அவனை துரத்திட்டு ஒரு சித்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து செருப்படி சித்தரா மாறிட்டாங்க. அப்போ ஓடி போன புருஷன் எங்க போனா? அவன் இன்னொரு சித்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து விளக்கமாறு சித்தராகி ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டான். அப்போ இந்த செருப்படி சித்தரை அடக்கணும்னா அந்த விளக்கமாறு சித்தரை நம்ம மடக்கணும். கரெக்ட். சிரஞ்சீவி
కేవి బాలకృష్ణ నాగార్జున పవన్ కళ్యాణ జూనియర్ ఎన్టీఆర్ రవితేజ అల్లు అర్జున విజయ్ దేవరకొండాయ நமக జరగండి జరగండి ஜாரு பட்டு கொஞ்சம் கட்டின புது விளக்குமாறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காளே இவளை இன்னைக்கு பெருக்கிற வேண்டியதான். நம்ம பிளான் படி கேம் ஆரம்பிச்சிட்டா. சுவாமி உங்களுக்கு எப்படி விளக்கமாறு சித்தர்னு பேர் வந்தது? விளக்கமாகவே சொல்கிறேன். உன்னை போன்ற அழகான பெண்களை கூட்டுவேன், அங்கங்களை வகுப்பேன், அங்கங்கே பெருக்குவேன். வார்த்தை விளையாடுகிறதே. மன்னர் வம்சமோ? ஆம், மங்குனி பாண்டியர் வம்சம். அப்பா நல்லா நடிக்கிறாப்பா. நல்லா நடிக்குதான்பா, ஆனா சான்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. கூடவே அப்பங்காரம் வந்தா எப்படி கிடைக்கும்? நீ மட்டும் என்னுடைய பிரதான சிஷ்யையானால் என் ப்ராப்பர்ட்டியில் பாதி எழுதி வைக்கிறேன். மீனாட்சி மீனாட்சி, அது என் பாக்கியம். கையருகில் கைலாசமா? என்னையா பணம் உன்ன பச்சைக்கண்ணு தொடையில ஏறி உக்காண்டா? ஏய், இவளுக்கு ஒரு ஹீரோனி கேரக்டர் ரோல் கொடுத்தா இவ்வளவு கேவலமா பண்ணுகிறா. வாடா போலாம். இப்பதான் மடியில உட்காந்துக்கிறா. அடுத்து என்ன நடக்குதுன்னு இங்க அவள ஊர் லைன் கேட்கலான்னு பாக்குறியா? வாடா. தனி நாடு, தனி தீவு, தனி கொடி என்று செட்டில் ஆகி விடலாம். தொங்க விட்டு தொடப்பகல்ல அடிப்பேன். இறங்கடி. சேராட்டா கம்பியில உட்காந்துக்கிற உன்னை எதுக்கடி அமிச்சா? இவன் கூட சேர்ந்து நடிக்க சொன்னா வெளியில பொறுக்குறதுக்கு ஷெட்யூல் பண்ணுகிறியா? ஆசிரமத்திற்குள் ஆண்களா? உடனே அவர்களை அப்புறப்படுத்துங்கள். கொய்யால குப்புற போட்டு மிதிக்கும். அவனை விட்றா. இங்க பார், செருப்படி சித்தர் பூச்சி வச்சுக்கிற ஆவி எல்லாம் வெளியே எப்படி விடுறது உனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லலன்னா மால்தீவுல மஜா வந்தல அந்த வீடியோ வெளிய விட்டுருவேன். ப்ளீஸ். ஏற்கனவே யூடியூப்ல மீம்ஸ் போட்டு நார் அடிச்சிட்டு இருக்காங்க. தெரியுதுல்ல? அப்ப நாங்க போட போற ஸ்கெட்சுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும். கோலி நீ எங்க இருக்க? ஏய், கிளைமேக்ஸ் சொல்லி காட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கறானுங்களா? வேடா போன. கோலி இன்னைக்கு தலைமையோட பிறந்த நாள். போஸ்டர் ஒட்டணும், கட் அவுட் வைக்கணும். நான் தான் மாவட்ட இளைஞரணி தலைவர். அந்த சுகர் டேப்லெட் குடுறா. மாத்திரை போட்டியா? இப்போ என்ன மேட்டர் சொல்லு. உனக்கு தான் தளபதியோட பஞ்சி டயலாக் நிறைய தெரியும்ல, அத ஒண்ணு வரிசையா சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏண்டா நீ வேற நேரங்கள் தெரியாம போன் அடிச்சுங்கற? சரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இந்த நேரத்துல கோலி ஏன் இங்க வரா? ஏய் கோலி, நாங்க எந்த ஏரியாக்கு போனாலும் அந்த ஏரியாக்கு தேடி வந்து பிரச்சனை பண்றியா? ஏய், அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியால ஐயாக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஆல் ஏரியால ஐயா கில்லி. சூப்பர் சூப்பர், நோட் பண்ணிக்க. டேய், மரியாதையா போயிரு. நான் யாருன்னு காட்டுனேன்னு வை. நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன், நீ வேற காட்டு காட்டுன்ற. காட்டட்டுமா? ஓகேவா? டேய் கோலி, லூசாடா நீ. முதல்ல யார்கிட்ட பேசுறோன்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு பேசு. ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எப்படி? ஐயப்பா, உன் பேச்ச கேட்காட்டி போகுதுப்பா, எங்க பேச்ச கேட்கணும்ல. காசு வாங்கியிருக்க, ஏதாவது பிரச்சனை பண்ண வச்சுக்க, அருவாள் எடுத்து வெட்டிடுவேன். நீ ஆளை வெட்டதான் அருவாய் எடுப்ப. நான் மாங்காய் வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு, ஆடு வெட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் அருவா எடுத்துட்டா நானு. வெட்டு 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 வெட்டு. சரி சார், ஒண்ணு இல்ல. எங்க தாத்தா தளபதியோட ரசிகர், இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு பஞ்சு டயலாக் வேணும்னு கேட்டார், அதான் சொல்லுங்க. அவரு கூட பாக்கிறதுக்கு ஆனந்தராஜ் மாதிரியே இருக்கிறாரு. உங்களுக்கு பஞ்சு டயலாக் எது இல்ல, வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? போடுற ஒரு பஞ்ச் அவனை. யோ, என்ன அடிக்கிட்டு விட்டு சித்தராமா சொன்ன மாதிரி அந்த ஆவில எடுத்து கந்தல போடுங்க. இல்லன்னா ஆவி வெளிய வந்ததுன்னா நமக்கு எல்லாருக்கும் ஆப்புதான். அப்புறம் பாத்துக்கலாம். போட மாட்டேன். முதல்ல குடுவையை கிணத்துக்குள்ள போடலாம். கால மெரிக்க மாட்டா. சீக்கிரம் சீக்கிரம் நிறுத்துங்க. யாரா அவன்? ஆமா, கரெக்ட் டைம் வந்துட்டான். ஏங்க, நீங்க வச்சிருக்கிறது சபாபதி ஃபேமிலி ஆவி கிடையாது. இதுதான் சித்தரம்மா புடிச்சு வச்ச ஒரிஜினல் ஆவி. அது சாதா, இதுதான் ஸ்பெஷல். ஏய், சாதா ஸ்பெஷல் தோசை மாதிரி சொல்லிட்டு இருக்கற. ஐயா, இதாங்க உண்மையான ஆவி. சொல்றா. நோ, அதெல்லாம் டூப்ளிகேட். இதுதான் ஜினல் ஒரிஜினல். ஏய், அப்பப்ப கேப்ல வந்து ஏதாவது கோழி போட்டு போயினே இருக்கற நீ. இதுதான் ஒரிஜினல், உனக்கு எப்படி தெரியும்? சார், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரக்குக்கு ஆசைப்பட்டு நான் தான் ஒரிஜினல் குடுவையை இவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏற்கனவே பயந்து நிக்கிறேன். இவனு வேற ஓவரா நடிச்சு கெத்துருவானு கொடுத்துட்டு. டேய் டேய் டேய், நிறுத்துங்கடா. 20 ஆவி எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்க. இதுல 5 ஆவி எது ஒரிஜினல் தெரியலடா. ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது அப்புறங்க. இன்னும் 5 நிமிஷத்துல இதெல்லாம் தூக்கி போடலைன்னா குடுவை வெடிச்சு ஆவி வெளியே வந்துரும். போபால, நீ ஏன் சொல்ற? நான் செய்யறேன். இந்த பார், தூக்கி போற பார். என்ன தூக்கி போட சொன்னா? நீ பாட்டுக்கு மேல தூக்கி போடுற. நீ நில்ற, மொட்டை மேல வந்து